சப்பாத்தி களிப்பழம் பறிக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியான வேலை இல்ல. நம்ம வெளிய போய் தான் பறிக்கிறோம். வீட்லேருந்து செய்ற வேலை இல்ல. வீட்லேருந்து நம்ம செய்ற வேலை டைம்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து மெசேஜுக்கு ரிப்ளை குடுக்க முடியும். இந்த மாரி காடு மேடெல்லாம் நம்ம சுத்தும்போது மொபைல்ல நம்ம ரிப்ளை குடுத்துட்டு இருக்க முடியாது. நமக்கான வேலைகள் செய்ய முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நெறைய பேர் ரொம்ப கோவப்படுறீங்க. ஏங்க இந்த சப்பாத்தி களிப்பழத்துக்கு நீங்க மெசேஜ் பண்ணா ரிப்ளை குடுக்குறக்கு இவ்ளோ டைம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றீங்க. அப்படி இல்லைன்னா என்னோட பிரதர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்றீங்க. அவங்க வந்து ரிப்ளை குடுக்கல அப்படின்னா ஃபோன் பண்ணிடுறீங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நீங்க ஆர்டர் போட்டுட்டீங்கன்னா, 1 நாள் 2 நாள்லயே வந்து நான் பார்த்துருவேன். அப்படி பார்த்துட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு ரிப்ளை குடுத்துருவேன். சரிங்களா? இந்த மாரி நம்ம காடு மேடெல்லாம் சுத்தி பழங்கள் பறிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, அது உடனே கஸ்டமருக்கு அனுப்பணும் அப்படின்னு தான் நெனைப்பேன். அத முள்ள கட் பண்ணி, பாக்ஸ் ரெடி பண்ணி, நம்மளுக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டிருப்பாங்க. அந்த கஸ்டமருக்கு நம்ம அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் புதுசா வந்து ஆர்டர் பண்றவங்களுக்கு நம்ம ரிப்ளை குடுக்கலாம். இதுவே வந்து உங்களுக்கு ரிப்ளை குடுத்துட்டு, அவங்களுக்கும் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணாம, போடாம இருந்தோம் அப்படின்னா, அவங்களும் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்புறம் மெசேஜ் மட்டுமே பண்ணிட்டுருக்கணும். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைய செய்றேன். ஆனா, உங்களுக்கான வேலை வந்து உங்களோட கொரியர பார்த்து கரெக்ட்டா வாங்கிக்கங்க. 1 ஆர் 2 டேஸ் தான் தமிழ்நாடுக்குள்ள. அதர் ஸ்டேட்டா இருந்தா 2 நாள்ல டெலிவரி ஆயிரும். கரெக்ட்டா பார்த்துட்டு வாங்கிக்கங்க. பில் அனுப்புன உடனே ட்ராக் நம்பர் எங்க இருக்கு? கொரியர் ஆஃபீஸ் நம்பர் சொல்லுங்க அப்படின்றீங்க. அதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கணும். சரிங்களா? ட்ராக் நம்பர் நான் அனுப்பிடுறேன். கொரியர் ஆஃபீஸ் நம்பர் உங்க ஏரியால இருக்க நம்பர் வந்து நீங்க தான் சர்ச் பண்ணி பார்த்துக்கணும். அது வந்து எங்களுக்கு தெரியாது. சரிங்களா?